everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த டைமில் ரிப்ளை பண்ண முடியலை. ரொம்பவே லேட் ஆச்சு, 5-6 நாள் கூட எடுத்துச்சு, ஒரு வாரம் கூட ஆச்சு சிலருக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. there were some problems here. கொரோனா இஷ்யூ, லாக்டவுன், கார்டனர் இல்லை, மெய்டு இல்லை. ஸோ கார்டன் மெயின்டைன் பண்ணி வீடியோஸ் ஷூட் பண்ணி ஃபுல் டைம் ஜாப், ஹவுஸ் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆக்சுவலி டைமே கிடைக்கல. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்க வேண்டாம், இவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஐ ட்ரை டு ரிப்ளை பேக் ஏஎஸ்ஏபி. எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அண்ட் அவ்வளோ குவிக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட். இன்றைக்குள்ள வீடியோ நிறைய பேருக்கு ஒரு ரிப்பீட்டேஷன் மாதிரியே இருக்கும். என்ன இவங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, இது எத்தனை வாட்டி சொல்லியாச்சு அப்படின்னு தோணும். ஏன் மறுபடியும் இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ கூட வர்ற கொஷின்ஸில், வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய சப்போர்ட் கொஷின்ஸில் ஒரு 50% இதை பற்றி தான் இருக்குது. ரோசஸ் லீவ்ஸ் இல்லாமல் வெறும் குச்சியாக இருக்கும். இந்த மாதிரி ரோசஸ் ஃபோட்டோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு, சிஸ்டர் இதை காப்பாற்றணும், இது என்ன பண்ணுறது, ஹெல்ப் மீ, இது சரி பண்ண முடியுமா அப்படின்னு வர கொஷின்ஸ் தான். இதோட விஷயம் என்னென்னா, எல்லாருமே ரோஸ் வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு ஒரே வாரத்தில் இல்லைனா ரொம்ப சீக்கிரமாகவே செடியில் நிறைய துளிர் வச்சு பூக்கணும், உங்கள் செடி மாதிரி எங்கள் செடியும் ஆகணும், அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. குயிக்காக உடனே அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர். ஸோ அது முடியாது. ஓகே, ரோஸ் ஒரு சிஸ்டமேட்டிக் முறையில் தான் நம்ம வளர்க்க முடியும். அண்ட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். அது அந்த முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா எண்ட் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் இதை மட்டும் நான் எனக்கு இதாக ஒன்று போடணும், இதாக ஒரு உரம் மட்டும் போடணும், அண்ட் ஒரே வாரத்தில் எனக்கு நிறைய செடி பூத்து குலுங்கணும், நிறைய தளிர் எடுக்கணும் அப்படின்றது நடக்காத விஷயம். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஏதோ ஒன்று போடுறதுனாலையோ ஏதோ ஒன்று செடிக்கு விடுறதுனாலேயோ மட்டுமே வச்சு உங்களுக்கு செடி தளிர் வச்சு பூத்து குலுங்காது. ஸோ அந்த ஃபேக்ட், அதுதான் ஃபேக்ட். ஸோ ஐ திங்க் யூ ரியலி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேட் ஃபர்ஸ்ட். ஓகே, என்கிட்ட வர்றதுலேயே நிறைய பேர் நான் செடிக்கு இது ஊற்றுனேன், இதை ட்ரை பண்ணேன், கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர்றாங்க. ஸோ அந்த 50%ல் 98%, 99% ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு செடியை கொன்னதுக்கப்புறம் இந்த செடியை சரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு வராங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்க பிளான்ஸை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்க செடி நல்லா இருக்குது, அதோட டெஸ்டிமோனியல்ஸும் இருக்குது. நம்ம அது அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம், இல்லை வீடியோ லென்த்தி ஆயிரும். ஸோ அந்த முறைகள், ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னெல்லாம், அதை நம்ம செடியை காப்பாற்ற முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த செடி இட் வில் கம் பேக், வளரும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். செடி பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு லீவ்ஸே இல்லாமல் வெறும் குச்சி மட்டும், ஒரு ஸ்டெம்மோ 2 ஸ்டெம்மோ 3 ஸ்டெம்மோ வாட் எவர் இட் இஸ், எல்லாமே லீவ்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பச்சையாக இப்படி இருக்கும். சிலருக்கு அது கொஞ்சம் டைபேக் ஆகியிருக்கும். இன்னும் சிலருக்கு ரொம்ப மோசமான கண்டிஷனில் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் லீவ்ஸ் இருக்கும், ஆனால் ஹெல்தி லீவ்ஸ் கிடையாது, பிளான்ட்டும் ஹெல்தி கிடையாது, அது ஒரு மாதிரி ஒரு டை ஆகிற ஒரு ஸ்டேஜில். ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட ஸ்டேஜஸில் நீங்கள் டவுட் கேட்டிருக்கீங்க, ஹெல்ப் கேட்டிருக்கீங்க. நம்ம ஃபஸ்ட்டு புதுசாக நடுற ரோசஸ்குள்ளே அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அப்புறமா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது பாட் சைஸ். இப்போ இதில் நீங்கள் பார்க்குற அந்த ரோஸ் செடிங்களுக்கு ஏற்ற க்ரோ பேக் சைஸு இது கிடையாது. இப்போது நீங்கள் சின்ன பிளான்ட் ஒரு அடிக்குள்ளால் இருக்குது, ஒரு ஸ்டெம் 2 ஸ்டெம் 3 ஸ்டெம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா தைரியமாக ஆரஞ்சு பாட்டிலே வைங்க. நர்சரி சாயில் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம நடுவோம். ஸோ ஆரஞ்சு பாட்டில் வைங்க. உங்களுக்கு 12 இன்ச்சு 10 இன்ச் பாட்டில் வைக்கிற செடி எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு 2-3 அடி ஹைட்டு, ஒரு 5-6 ஸ்டெம் நல்ல விரிஞ்சு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு செடி நம்ம 10 இன்ச் 12 இன்ச் பாட்டில் வைக்கலாம். இது நான் ரொம்ப வருஷமாக வளர்த்து அதுக்கப்புறமா படித்த ஒரு பாடம். ஸோ அதனால் தயவுசெய்து பிளான்ஸை பாட் சைஸு கரெக்டாக வைங்க. நீங்கள் வாட்டர் கேன்லேயோ இல்லை பெரிய க்ரோ பேக்லேயோ கொண்டு வைக்காதீங்க. சின்ன பாட்னாலும் 1-2 செடி வாங்கி அப்படி வச்சு வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் முதல்ல 1 or 2 பிளான்ஸ்
ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட் சம்மர் ஸ்னோ இல்லை காஷ்மீரி ரோஸ், நாட் ரோஸ், இந்த மாதிரி ஏதாவது ரோஸ் வந்து ஒரு 2-3 மேக்ஸிமம் அதை வாங்கி வளர்க்க ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஆன்லைனில் புதுசாக ரோஸு இல்லைன்னா நர்சரியில் போயோ அடிஷனாக ரோஸ் வாங்கி நீங்கள் கலெக்ஷன் சேர்த்துக்கலாம். சரியா? இங்கே ஒரு செடி பாருங்கள், எதுவுமே இல்லை, வெறும் ரூட் ஸ்டாக்கும் அந்த பட் யூனியன் மட்டும்தான் இருக்குது. எல்லா ஸ்டெம்ஸும் டை ஆகி கட் பண்ணிட்டாங்க. இது வருமா வராதானே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ரோஸ் இருக்குன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ரூட் ட்ரீட்மெண்ட் அதே ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்துச்சுன்னா நல்லது, வளரலாம், நீங்கள் எடுத்து போட்டுற வேண்டியதுதான். நம்ம இந்த ரூட் ட்ரீட்மெண்ட் எப்போ பண்ணோன்னா உங்களுக்கு எப்போ அந்த லீவ்ஸ் எல்லாம் தொழிஞ்சு ஒரு மாதிரி ஒரு சந்தேகம், லேசாக மஞ்சள் கலர், பிளாக் கலர், ப்ரௌன், அது மேலேருந்து கீழே மாற வரலாம், இல்லை கீழே இருந்து அதாவது ஒட்டுக்கட்டின இடத்துலேருந்து மேல் அப்வர்ட்ஸ் மேல் நோக்கி கூட அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கலாம். அது எப்போ உங்களுக்கு தெரியுதோ அப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப வெயிட் பண்ணிங்கன்னா அப்புறம் பிளான்ட் டை ஆயிரும். ரெண்டாவது பார்க்க வேண்டியது வந்து நம்ம மண் கலவை. அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஸ்டெப்ஸை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டன்லேயும் கார்ட்ஸாக இருக்குது, பார்த்துக்கோங்க. மண் கலவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ரொம்ப டீட்டெயில்டான வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்து அதை அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம எடுத்து ரீபாட் பண்ண முடியாது. மழை சமயத்தில் நம்ம மறுபடியும் அந்த செடியை எடுத்து சரி பண்ணி நல்ல மிக்ஸ் போட்டு கரெக்டான பாட் சைஸில் ரீபாட் பண்ணலாம். ஆனால் வெயில் டைமில் உங்களுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ஒரு 29க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ரூட் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும், ரீபாட்லாம் பண்ண முடியாது. வேணால் அந்த டாப் சாயிலை கொஞ்சம் எடுத்து போட்டு நல்ல மிக்ஸ் போடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். இனி ரூட் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். உங்ககிட்ட ஒன்றில் புதுசாக நட்ட பிளான்ட் வந்து டைபேக் ஆகிற ஸ்டேஜில் லீவ்ஸ் எல்லாம் தொழிஞ்சு போய் இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா முன்னாடி வச்ச பழைய பிளான்ட்டாக இருக்கும், ரொம்ப டிசீஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு பேட் கண்டிஷனில் இருக்கலாம். இல்லைன்னா 1-2 வருஷம் 3-4 வருஷம் பழக்கம் உள்ள ரோஸ் கூட நல்லா பூத்துட்டு இருந்துச்சு, திடீர்னால ஸ்டெம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி லீவ்ஸ் எல்லாம் விழுந்து போச்சு. அங்கங்கே அந்த மஞ்சளும் ப்ரௌனும் அந்த டைபேக் ப்ராப்ளம், அந்த ஃபங்கஸ் இஷ்யூ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பல ஸ்டேஜ்களில் ரோசஸ் இருக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த ரூட் ட்ரீட்மெண்ட், நான் இப்போ சொல்ல போகிற அந்த ரூட் சிகிச்சை, அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ இடது பக்கம் ஒரு செடி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பழைய செடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்கும். ஒரு வேளை பிளாக் ஸ்பாட்டாக இருக்கலாம், இல்லை த்ரிப்ஸ் மைட்ஸ் ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி ஒரு கேஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த அஃபெக்டட் லீவ்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணி பாட்டையும் க்ளீன் பண்ணிடுங்க. பாட்டில் வேறு எதுவும் போடாதீங்க. சரியா? அண்ட் ஒரு மாதிரி காஞ்சி ப்ரௌனாக இருக்கிற மொட்டு அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி செடிங்களை பூக்க விடாதீங்க, ரொம்ப ப்ரூன் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லிஸாக ஈக்கல் மாதிரி லேசாக ப்ரௌன் ஆகியெல்லாம் இருக்கும்ல, அங்கங்கே அந்த மாதிரி ஸ்டெம்ஸை மட்டும் அப்படி நல்ல க்ளீன் சிசர் வச்சு ப்ரூனர் வச்சு கட் பண்ணிவிட்டு, மற்றபடி செடியை வந்து பாதி செடி ஆக்கிடாதீங்க. அந்த செடி வந்து மொத்தமாகவே டை ஆக சான்ஸ் இருக்குது. ரூட் ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு நமக்கு தேவையானது வந்து ஃபஞ்சிசைடும் ஹியூமிக் ஆசிடும் தான். ஃபஞ்சிசைடுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய சாஃப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பவிஸ்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ப்ராசஸ். அப்போ இதில் இந்த 2-3 ஃபஞ்சிசைடு இருக்குன்னா அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா சாஃபில் நமக்கு கார்பன்டிசம், மான்கோசெப் ரெண்டும் இருக்குது. பவிஸ்டினில் வந்து கார்பன்டிசம் மட்டும்தான் இருக்குது. மான்கோசெப் மட்டும் தனியாக கூட கிடைக்குது. M45 அப்படின்ற ஒரு காம்போசிஷனில் வரும் மான்கோசெப். நீங்கள் எந்த மாதிரி உங்கள் காம்போசிஷன் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு. இனி ஹியூமிக் ஆசிட் காமிக்கிறேன். ஹியூமிக் ஆசிட் வந்து லிக்விட் ஃபார்மில் கிடைக்குது. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும், கோர்ஸ் பவுடராக இருக்கும், பரபரன்னு இருக்கும். நம்ம தொட்டோம் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது இது தான். இதில் கொஞ்சம் பொட்டாசியமும் இருக்குது. இந்த மாதிரி உள்ள ஹியூமிக் ஆசிட் நீங்கள் பயன்படுத்தலாம். நம்மளோட ரோஸ் செடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வர்றதுக்கு காரணமே வந்து ரூட் தான். பலவிதமான ஃபங்கஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட காலனி பெருகி ரூட்டை வந்து பாதித்து ரூட் ப்ரௌன் ஆக ஆரம்பித்து இன்ஃபெக்ட் ஆகி அந்த பிளான்ட்டை வந்து கடைசியாக பாதிக்குது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். பிகினர்ஸ் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து புதுசாக நட்ட ரோசஸில் வந்து ஓவர் வாட்டர் ஆகி இந்த மாதிரி ஆகுது. மாய்ஸ்சர் ஜாஸ்தியாகி பிளான்ட்டுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம
அது பாதிக்கப்படுது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். ஸோ இந்த ரூட் சிகிச்சை ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து 1 கிராம் ஹியூமிக் ஆசிட் 1 கிராம் ஃபஞ்சிசைட். நீங்கள் அது ஏதாவது ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கையில் பவிஸ்டின் இருக்குன்னா நீங்கள் பவிஸ்டின் யூஸ் பண்ணுங்கள். 1 லிட்டர் தண்ணி. அப்போது சின்ன செடி சின்ன பாட் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கலந்து நீங்கள் 2 செடிக்கு கொடுக்கலாம். இல்லை ஆரஞ்சு பாட்டில் ஒரே ஒரு செடிக்கு மட்டும் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணியில் இதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். 1/2 கிராம் ஹியூமிக் 1/2 கிராம் ஃபஞ்சிசைட் அந்த கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவோட கடைசியில் நான் வந்து அளவு பற்றி வெயிட் பண்ணி அதை மெஷரிங் ஸ்கேலில் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்த ரூட் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம காலையில் செடிக்கு தண்ணி விடுறதுக்கு பதிலாக இந்த தண்ணி விடுவோம். இப்போ உங்கள் செடி ஏற்கனவே ரொம்ப ஈரமாக நனைவாக இருக்குன்னா அதுக்கு மேலே இதை கொண்டு ஊற்றிடாதீங்க. அது காயட்டும். அது காய்ச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய மழை இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த செடியை வந்து மழை தண்ணி படாத ஒரு இடத்துக்கு மாற்றிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹியூமிக் கொடுக்குறோம் இல்லையா, அன்னைக்கு கொடுத்த நாள்லேருந்து ஒரு 2லேருந்து 3 நாளாவது கேப் வேணும். சரியா? இப்போ உங்களுக்கு ரொம்ப வெயில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு விட்ட தண்ணி காயறதுக்கே அந்த 2-3 நாள் ஆயிரும். இல்லை உங்களுக்கு டெய்லி நல்லா காயுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மல் வாட்டர் விடலாம், அளவாக விடுங்க. அப்போ அந்த 2-3 நாள் கேப்புக்கு அப்புறம் 2வது ஸ்டெப் நம்ம செய்வோம். அது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். சின்ன பாட்டிலாக கூட வரும். ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஹைட்ரஜன் பெராக்சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுவே ஒரு பெஸ்டிசைடு ஒரு ஃபஞ்சிசைடு மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு கூட நிறைய ரிசர்ச் ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நம்ம ரோஸ் செடிக்கு வேறு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நான் வேறு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். இப்போ நம்ம ரூட் ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்க்கலாம். 2வது ஸ்டெப்பில் 1 ml ஹைட்ரஜன் பெராக்சைடு 1 லிட்டர் வாட்டர். யங் பிளான்ட்ஸ்னால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் கொஞ்சம் ஓல்டு பிளான்ட்ஸ், நல்ல பெரிய மெச்சூர்ட் பிளான்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு 2 ml 1 லிட்டர் வாட்டரில் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் எப்போவுமே 1 ml 1 லிட்டர் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதே நல்லது, போதுமானது. ஸோ நீங்கள் அதே அளவு யூஸ் பண்ணி அந்த வாட்டர் கொடுத்தோம்ல ஹியூமிக் ட்ரென்ச்சு, அதே மாதிரி இதை செடியோட மூட்டு பகுதியில் காலையில் தண்ணி விடுறதுக்கு பதிலாக விடுங்க. உங்ககிட்ட அமினோ ஆசிட் ஃபுல்விக் ஆசிட் பேஸ் பண்ண ஏதாவது ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த டைமில் பயன்படுத்தலாம். 3வது ஸ்டெப்பாக யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து அமினோ ஃபுல்வத் அமினோ மார் இப்படி 2 இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தலாம். இது செடிகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து போக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபுல்விக் ஆசிட் அமினோ ஆசிட் வந்து பிளான்ட்டுக்கு ஒரு வளர்ச்சி ஊக்கியும் கூட. மோஸ்ட்லி அதோட ஜாப் வந்து ரூட்டில் தான் பண்ணும். நம்ம ட்ரெஞ்சாக கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது. ஸோ இது இருக்குது அப்படின்னா இதே நம்ம வந்து தண்ணியில் கலந்து செடிக்கு கொடுக்கலாம். வேறு உரங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு ஃபீட் எல்லாத்தையுமே நம்ம செடிக்கு ஸ்டாப் பண்ணிடுவோம். இதை மட்டும்தான் நம்ம ரிப்பீட்டடாக இது ஒரு ப்ராசஸில் 1 மாதங்கிட்ட எடுக்கும் சில டைமில். இதுதான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் 4வது ஸ்டெப்புக்கு வந்துடலாம் டைரெக்டாக. நம்மளோட 2வது ஸ்டெப் முடிச்சுட்டு நீங்கள் 4வது ஸ்டெப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்சம் சால்ட்டும் செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியண்ட்டும் இந்த 2ம் வந்து 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம். இது 2மே பவுடர் ஃபார்ம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் 1 கிராம் கணக்கு அந்த மாதிரி நம்ம தண்ணியில் கலந்து செடி மூட்டில் கொடுப்போம். இது எல்லாமே ஏன் 2 நாள் 3 நாள் கேப் அப்படின்னு சொல்கிறேன்னா ஜென்ரலாக அந்த தண்ணி ஈரம் காயறதுக்கு டைம் எடுக்கும். அண்ட் அந்த நம்ம கொடுக்குறது வந்து அந்த செடி ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும் இல்லையா, அப்சர்வ் பண்ணணும். அப்போ அதுக்கும் நம்ம ஒரு கேப் கொடுக்கணும். அதனால தான் ஒரு 2-3 நாள் இடைவெளியில் இந்த ஒவ்வொன்றும் நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த 3-4 ஸ்டெப்பு தான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக பேசிக்காக நம்ம பண்ணக்கூடியது. இதை முடித்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் 1 வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் கிட்ட ஆயிரும் இது நம்ம பண்ணி முடிக்கும்போது. மறுபடியும் நம்ம ஒரு ஹியூமிக் ட்ரென்ச் கொடுக்க வேண்டிய இருக்கும். 1 கிராம் ஹியூமிக் 1 கிராம் தண்ணியில். அப்போ கூட நம்ம ஃபஞ்சிசைட் சேர்த்துக்கலாம். பிளான்ட் கண்டிஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்போ தெரிஞ்சிடும். அந்த இது ஸ்ப்ரெட் ஆகுதா, புது க்ரோத் வந்திருக்கா அப்படின்ற ஒரு அடையாளம் தெரியும் இல்லையா. ஸோ உங்களுக்கு நல்லா காஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம். பிளான்ட் ஹெல்த்தியாக இன்னும் ஸ்டெம்ஸ் எல்லாம் பச்சையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹியூமிக் ஃபஞ்சிசைட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். அப்போது ப்ரீவியஸ்லி நீங்கள்
பவிஸ்டின் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டைம் சாஃப் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்போ சாஃப் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பவிஸ்டின் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அது மாற்றிக்கலாம். அந்த ஃபஞ்சசைட் பவுடரை மாற்றி யூஸ் பண்ணி நம்ம ஹியூமிக் கூட கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபஞ்சசைட் நம்ம கொடுக்கணுன்னு தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு முறை ஹியூமிக் ட்ரென்ச் மட்டும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்படி 2வது முறை நம்ம ஹியூமிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் கேப் விட்டு வேணும்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒருக்கா கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. மைக்ரோ நியூட்ரியன் எப்சம் சால்ட் அந்த ட்ரென்ச்சை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த டைம்லேயே உங்கள் பிளான்ட்டு சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு அறிகுறி நமக்கு எப்படி தெரியும்னா, புது லீவ்ஸ்னால ஹெல்த்தியாக வருது அப்படின்னா நம்ம வந்து செடி சரியாயிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். உடனே நீங்கள் உரங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் அண்ட் ஹியூமிக் ஆசிட், ஃபுல்விக் ஆசிட் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஃபீடை மட்டும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். கொஞ்சம் இலைகள் நல்லா வளர ஆரம்பித்து நல்ல ஹெல்தி லீவ்ஸ், நல்ல ஷூட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம வந்து நார்மல் ஃபீடுக்கு மெதுவாக அந்த பிளான்ட்டை கொண்டு போகலாம். இனி நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் பொருட்களோட வெயிட் பார்க்கலாம். 1 கிராம்னா எவ்வளோ இருக்கும், டீஸ்பூன் அளவுனா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நிறுத்து காமிக்கிறேன். சாஃப் பவிஸ்டின் இதெல்லாமே ஒரே வெயிட் தான். சாஃப் அளந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மேலே ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இருக்குது. ஸோ அதனால் அது நான் திரும்பவும் காமிக்கல, அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. எல்லா அளவுக்குமே டீஸ்பூன் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி குட்டி பிளாஸ்டிக் ஸ்பூன் கிடைக்கும், இல்லைன்னா நம்ம ஸ்டீல் சின்ன ஸ்பூன் இருக்கும்ல அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ டீஸ்பூன் தான் நான் நிறைய வாட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டேபிள் ஸ்பூன் அப்படின்றது இன்னொன்று, அது அதை விட பெருசு. இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். இது இப்போ நம்ம டீஸ்பூன் வச்சுருக்கோம்ல அதை விட கொஞ்சம் பெருசு. இந்த ஸ்பூன் அழகாக அதுக்குள்ளால் சீட் ஆயிரும் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் அந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு பொருளும் இந்த டீஸ்பூனில் எடுக்கும்போது அதோட வெயிட் வந்து வித்தியாசமாக இருக்கும். எப்சம் சால்ட் ஒரு டீஸ்பூனில் எவ்வளோ எடுக்கிறோம், இல்லை ஃபஞ்சசைடு ஒரு டீஸ்பூனில் எவ்வளோ எடுக்கிறோம், ஹியூமிக் ஆசிட் ஒரு டீஸ்பூனில் எவ்வளோ எடுக்கிறோம், அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு மற்ற பொருட்கள்லாம் காமிக்கிறேன். ஹியூமிக் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஞ்சசைடு ஏற்கனவே காமிச்சிட்டேன் இல்லையா, வீடியோ இருக்குது. ஸோ ஹியூமிக் வந்து டீஸ்பூனுக்கு அளந்தோன்னா எவ்வளோ வரும், அண்ட் நம்ம 1 கிராம்னா அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு குத்து மதிப்பாக நான் காமிக்கிறேன். ஹியூமிக் ஆசிட் வந்து வெயிட் கம்மி, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அப்போ இந்த டீஸ்பூன் நிறச்சி எடுக்கணும். ஹீப்பாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு 5-6 கிராம் வரும். கொஞ்சம் அங்கே இங்கே மாறினா தப்பு இல்லை, தட் இஸ் ஓகே. அப்போ நம்ம 5 லிட்டருக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டீஸ்பூன் நிறச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக ஒரு 5 கிராம்ஸ், 5.5 கிராம்ஸ், இல்லை 6 கிராம்ஸ், கொஞ்சம் கூடி போனால் 6 கிராம்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஷுவராக தெரியும்ல, அதனால தான் நான் வெயிங் ஸ்கேலையும் வச்சு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ ரீசெண்டாக ஒரு சிலர் வந்து என்கிட்ட வந்து சொன்ன விஷயம், எப்சம் சால்ட் 1 லிட்டருக்கு 1 ஸ்பூன் போட்டு கலக்கி நான் ஸ்ப்ரே பண்ணேன் அப்படின்னு. ஒரு ஸ்பூன் வந்து 5 கிராம், ஒரு 6-7 கிராம் வரைக்கும் வரும் எப்சம் சால்ட் நம்ம நிறச்சி எடுத்தோன்னா. ஸோ அது ரொம்ப டோஸ் ஜாஸ்தி. பிளான்ட் வந்து கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பிளான்ட்டுக்கு வேறு பாதிப்பு வரும். ஸோ அதனால் 1 கிராம் அப்படின்னா 1 ஸ்பூன் கிடையாதுங்க. அதனால தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி அளந்து காமிக்கிறேன், சரியா? அப்போது ஹியூமிக் 5 கிராம்னா எவ்வளோ இருக்கும்னு நம்ம பார்த்தோம். 1 கிராம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ 1 ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 5 பங்காக பிரித்து பார்க்கலாம், இல்லை குத்து மதிப்பாக நமக்கு இவ்வளோ தான் கிட்டத்தட்ட 1 கிராம் வரும். ஓகே, எப்சம் சால்ட்டு நம்ம இதே டீஸ்பூனில் தான் அளந்து பார்க்க போகிறோம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம ஹியூமிக் ஆசிட் வந்து ஹீப்பாக நிறச்சி எடுத்தோம். ஆனால் எப்சம் சால்ட் வந்து இந்த ஸ்பூனுக்கு தலை தட்டி எடுக்கணும். தலை தட்டி எடுக்கும்போது அது வந்து 5 கிராம்ஸ் வரும். ஏன்னா இதில் வெயிட் ஜாஸ்தி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் நான் முன்னாடி வெயிட் பார்த்தீங்க 8 கிராம் அப்படின்னு காமிச்சு, நான் ஸ்பூன் எடுக்கும்போது 5 கிராம் இருந்துச்சு. நான் மறுபடியும் தலை தட்டி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ 10 கிராம்ஸ் காமிக்குது. ஸோ எப்சம் சால்ட் வந்து தலை தட்டி நம்ம போட்டோன்னா அது 5 கிராம் அப்படின்னு கணக்கு. நிறச்சி எடுத்தோன்னா ஒரு 7-8 கிராம் வந்துடும். இங்கே நான் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 1 கிராம் இருக்கும், 1 to 1.5 கிராம்ஸ் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி இருக்குது குத்து மதிப்பாக. அப்போது உங்களுக்கு ஸ்பூன் இல்லை, நீங்கள் 1 லிட்டரில் தான் கலக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற சிலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ட் காமிக்கிறேன். ஆம்ப்ரோகோம்பி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பச்சை கலரில் காற்று மாதிரி இருக்கும், வெயிட்டே இருக்காது. ஹியூமிக் ஆசிடை விட வெயிட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது ஹியூமிக் ஆசிடே நம்ம ஸ்பூன் ஹீப்பாக எடுத்தோம். அப்போ இது அதை விட கொஞ்சம் கூட ஜாஸ்தி எடுத்தால் தான் 5 கிராம் வரும் அந்த டீஸ்பூன் கணக்குக்கு. அதையும் உங்களுக்கு நிறுத்து காமிக்கிறேன்.
ஹியூமிக் ஆசிட் நான் ஹீப்பாக எடுத்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் நிறச்சி எடுத்திருக்கேன். அப்படி எடுத்தால் தான் இது 5 கிராம் கணக்கு காமிக்கும். ஸோ இது பாருங்கள், மேபி தலை தட்டி போட்டோம் அப்படின்னா 1.5 ஸ்பூன் போடலாமா இருக்கும். நான் அப்படி ட்ரை பண்ணதில்லை. நான் எப்போவுமே குத்து மதிப்பாக அந்த மாதிரி நிறச்சி எடுப்பேன். ஒரு வேளை 1 கிராம் குறைஞ்சி போக சான்ஸ் இருக்குது, பட் தட் இஸ் ஓகே. இதுதான் கணக்கு. ஸோ 2 டீஸ்பூனுமே ஒன்று தான். அந்த வயலட் கலர், பிங்க் கலர் ரெண்டுமே ஒன்று தான். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து 1 கிராம் நம்ம எடுக்கும்போது ஹியூமிக்கை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 5 கிராமே இது நிறையா இருக்குது இல்லையா? ஸோ இப்போது உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் வந்து 1 கிராம்னா எவ்வளோ அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஹோப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். மறுபடியும் I'll meet you all on another video. அது வரைக்கும் happy gardening as usual. Take care of yourself, take care of your garden. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.